ஞானியாசாமிகள் அவரும் இந்த அத்வைதத்துக்கு ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். தாய்மானவருக்கு எழுதியிருக்கார், அத்வைதத்துக்கு எழுதியிருக்கார். அவரும் சொல்ல வச்சு தான் விளக்கம் கொடுக்குறார். தாடலைன்னு ஒரு சொல்ல வச்சு. நேற்று ஒரு பாடம் எடுத்தேன். நான் உண்மை விளக்கம் பாடம் ஒருத்தவங்களுக்கு எடுத்தேன். அது இவங்க யாருக்கும் தெரியாது. மோனந்த மாமுனிவர் மும்மலத்தை மோசித்து தான் அந்த மானிடத்தை தங்கியிடும் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுக்கு விளக்கம் சொல்லும்போது தான் அது புரிஞ்சுது எனக்கு. என்ன அப்படின்னா, நாக்கு இருக்குது. நாக்கில் ஒரு பழத்தை தொட்டால் சுவை இருக்குது. சுவை எங்கே இருக்குது அப்படின்னா பழத்தில் இருக்குது. ஆனால் பழத்தில் சுவை இருந்தால் பத்தாது, நாக்கில் சுவை இருக்கணும். நாக்கில் இருக்கிற சுவையும் பழத்தில் இருக்கிற சுவையும் சேர்ந்தாதான் சுவை. ஆனால் நாக்கில் இருக்கிற சுவை பழத்தில் சேராமல் காயில் சேர்ந்தால் புளிப்பு சுவை. நாக்கில் இருக்கிற சுவை பழத்தில் சுவையாக சேர்ந்தால் இனிப்பு. புரியுதில்ல? புரியுது. அப்போ இனிப்பு என்கிற பழத்தின் சுவை நாக்கு என்கிற சுவையில் சேர்ந்தால் இனிப்பு. காய் என்கிற புளிப்பு நாக்கில் சுவையில் சேர்ந்தால் புளிப்பு. புளிப்பினுடைய உரிமை பழத்திற்கோ காய்க்கோ, ஆனால் நாக்கு தான் சுவைத்து சொல்லுகிறது. ரைட்டா? நாக்கினுடைய சுவையும் பொருளினுடைய சுவையும் சேருகிறது என்று சொன்னால் அதுக்கே அறிவு கிடையாது ரெண்டுத்துக்குமே. அப்போ நாக்கினுடைய சுவையை சுவை என்று சொல்ல தெரிந்து கொள்ளுவது உயிர். மொத்தம் 3 வருது. நாம் 2 பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சுத்த அத்துவிதம். அத்துவிதம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, சுத்த மாயையை வைத்துக்கொண்டு கடவுளும் ஆன்மாவும் அனுபவிக்கிற காலத்தில் மட்டும்தான் ஆனந்தம் அப்படின்னு உண்மை விளக்கத்தில் வருது அப்படின்னு புரியுது இப்போ தான் எனக்கு. அதனால் நீங்கள் இன்னும் நிறைய பேசுகிறதுக்கெலாம் நிறைய இருக்குது. படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்டை கெடுத்தான் அப்படிங்கிற மாதிரி படித்தவர்கள் பாட்டை பிரித்து கொடுக்கிறார்கள், எழுதியவர்கள் ஏட்டை கிழித்து கொடுக்கிறார்கள். என்ன இதெல்லாம் கடந்து நீங்கள் நிறைய படிக்கணும். அதுக்கு தான் நான் உதாரணத்தை சொல்கிறது எப்பவுமே. உங்களுக்கு உலக வாழ்க்கை அவர் அதுதான் சொல்கிறார். நம்ம எழிலரசு அவங்க ஒரு பொருளை நாம் புரிந்து கொள்வதுக்கு பொருள் மூலமாக தான் பண்ணணும். உலகத்தில் நீங்கள் இந்த இன்மை அப்படின்னு சொன்னால் இது பேனா. பேனா இல்லைங்கிறத நீங்கள் சொல்லணும். கடைக்காரங்கிட்ட போய் கேட்டால் அவன் பென்சில் தான் இருக்குதுன்னுவான், பேனா இல்லைன்னு சொல்லக்கூடாது. இது கடைக்காரனுடைய உத்தி. இதுக்கு பேர் மறுதலை. பேனாவே இல்லைன்றதை எப்படி சொல்கிறது? நான் சும்மா சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை என்ன சொல்லுவீங்க? இல்லைன்ற வார்த்தையை சொல்லுவீங்க. பேனான்னு ஒன்று சொல்லி தானே இல்லைன்னு சொல்லணும். அப்போ இல்லைன்னா என்ன அது சொல்லணும்ல. அந்த மாதிரி கேள்வி கேட்டால் தான் சங்கரர் யாருன்னு புரியும், ராமானுஜர் யாருன்னு புரியும், மத்துவர் யாருன்னு புரியும். இல்லைன்னா நம்ம மற்ற போட்டு கடைஞ்சின்னு உட்காந்துருக்க வேண்டியதான். இல்லை இப்போ சிவஞான முனிவர் எழுதுவார், நெருப்பாற்றில் மயிர்பாலம் கட்டினார் போல்னு எழுதலாம். ஆனால் அதுக்கு பொருள் கிடையாதுல்ல. புரியுதா இல்லையா உங்களுக்கு? பாலம்னு ஒன்று கட்டவே முடியாது மயிரால். ஆனால் வேறு மாதிரி பாலம் உலகத்தில் கட்டுறான். தண்ணி ஓடுற ஆற்று மேலே, நெருப்பு ஆற்று மேலே கட்ட முடியுமா மயிர் பாலத்துன்னு கேட்டால் அது வாயால் தான் பேசுகிற ஒன்று. அது மாதிரி ஒன்று இல்லை. ஆனால் வாயால் சொல்லியே புரிஞ்சுக்கிறான். இதுக்கு பேர் தான் வாயால் வடை சொல்கிறதுங்கிறது. அப்போ வாயாலேயே சொல்லி புரிய வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இதை என்னன்னு சொல்லுவேன்? இதுதான் மறுதலைக்கு நேர் உதாரணம். ஆனால் வடமொழியில் இதெல்லாம் நீங்கள் உதாரணம் பார்க்க முடியாது. தமிழில் நாங்கள் நிறைய பேசி வச்சுருக்கிறோம். நமக்கு அதை சொல்கிறதுக்கு நம்ம அந்த மாதிரி இதே வேலையாக இருக்கிறது இல்லை. பேசியே ஏமாத்துறது அல்லது எழுதியே ஏமாத்துறது, சொல்லியே ஏமாத்துறது, அந்த வேலையை பண்ணுறதில்ல. எடுத்து கையில் கொடுக்கறது, இதுதான் வேலை. அதில் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கடவுள் உண்டா இல்லையா, அவர் படைச்சாரா இல்லையா, அவர் எப்படி இருந்து படைச்சார், அதெல்லாம் எழுதிட்டு அப்புறம் உயிர் என்ன ஆகுது, எப்பா என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு கேட்குற மாதிரி ஒன்றும் இல்லை. இந்த விஷயத்தை 2 தமிழன் பேசிக்கிறான்.
ஒரு தமிழன் வந்து பாணன், இன்னொரு தமிழன் வந்து கடவுள். ஒருத்தர் வந்து முருகர், இன்னொருத்தர் நாரதர். இவங்க 2 பேரும் பேசிக்கின்றதை வடமொழிக்காரன் எழுதி வச்சிருக்கிறான், தமிழன் ஒருத்தனை எழுதலை. அதாவது நாரதருங்கிற ஒரு ஆள் பாணன், கையில் இசைக்கருவி. அவருக்கு சந்தேகம் வருது, நான் எல்லா அறிவும் எனக்கு வேலை செய்யுது, ஆனால் கடவுளை பற்றி எனக்கு சுத்தமாக தெரியல, அனுபவிக்கணும், என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஸ்கந்தன்கிற முருகன் சொல்கிறார், உனக்கு என்ன தெரியும் அதெல்லாம் சொல்லு, உனக்கு என்ன தெரியும் அதெல்லாம் சொல்லு அப்படிங்கிறார். இவர் பட்டியல் போட்டு நீட்டி முழக்கிறார். எல்லாம் சொன்ன ரைட்டு, நீ கடைசியில் தூய்மையாக இருங்கிறார். தூய்மையாக இருந்தால் உனக்கு என்ன வரும், படிப்படியாக எல்லாம் வந்துடும். இந்த ஆரம்பித்தது தான் அந்த சுத்தத்தில் போய் நிற்கிது. இந்த சுத்தம் தான் அந்த சுத்தம். அதனால் வாழ்க்கையில் தூய்மையாக இருத்தல் நின்ற சொல்லர். இதுதான் தமிழ் உலகம் தந்தது. நின்ற சொல்லர்னா என்ன, நின்ற சொல்லர்னா என்ன சொல்லுங்க. நின்ற சொல்லர்னா என்ன, வாக்கு சுத்தமாக இருக்குதுன்னா என்ன, சொன்னவன் கேட்கப்பட்டவனால் நினைக்கப்படுகிறான். இப்படி பேசுனா சொன்ன சொல்லு, இப்படி சொன்னவனை பற்றி பிரச்சனை இல்லை, கேட்டவன் தானே. அந்த மாதிரி நீங்களாம் ஒரு கடவுளை உங்களுக்குள்ள தாக்கி 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 என்ன உங்கள் அது மயமாக நீங்கள் மாறுறீங்க. அப்படிங்கிறது தான் தூய்மையினுடைய தொடக்கம். அது சடமொழியில் சொல்லும்போது நாங்கள் சுத்தம் சொல்லுவோம். அந்த வார்த்தைக்கு அது வந்து நாங்கள் 1000 எழுதுவோம். என்ன எழுதிட்டோம். அந்த மாதிரி எழுதினவனுக்கெல்லாம் நம்ம ஒரு பதில் சொல்ல வேணாமா? அதெல்லாம் சொல்லி இல்லி வந்து இந்த வாக்கு சுத்தம் அப்படின்னா நீங்கள் இந்த வரலாறில் கண்டுபிடிக்கலாம். திருஞான சம்பந்தர் ஏன் ஒரு வார்த்தை எழுதிட்டு ஜம்ப் ஆகிடக்கூடாது? கடவுள்கிட்ட பணம் கேட்க போகிறாரு, எங்கள் அப்பா வேள்வி செய்யணுங்கிறாரு. நான் எப்போ ஒரு தடவை நான் காசு எதுனா வேணும்னா கேட்டால் தரம்பான்ட்டார். எப்போ ஒரு தடவை சொல்லிட்டாரு. அந்த மனுஷன் நேரம் பார்த்து அடிக்கிறார், நான் வேள்வி செய்யணும் காசு கொடுக்குறாரு. அப்போ இவர் வளர்ந்துட்டார்னா கான்செப்டில் ரொம்ப வேகமாக போகிறாரு தமிழில் பாடிட்டு. அந்த சமயம் பார்த்து அப்பா வந்து காசு கொடுக்குறாரு, வேலி கேட்க. என்ன பண்ணுவார் இவர்? ஏம்பா உனக்கு நியாயமாக இருக்குதா? நீ என்னை ஆட்கொள்றன்னு சொல்லிட்டு இதுவோ எமை ஆளுமாறு அதுவோ உனது இன்னருள் அப்படிங்கிற. அப்படின்னா இது அதுங்கிற வார்த்தையை அவர் தான் போடுறாரு. இதுவோ உனது இன்னருள் அதுவோ அப்படின்னு 2த்தையும் போடுறாரு. ஏன் போடுறாரு? இதுவா அதுவான்னு எதை தூக்கி எங்கே வைக்கிறாரு? அதுக்கு தான் இன்மை அண்மையில் வருது. அந்த சுட்டுக்கு அந்த இகரம் அகரம் அப்படிங்கிற சொல் பயன்பாடு தமிழில் மிக நுட்பமானது. வடமொழிக்கு அந்த 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 மாதிரிலாம் கிடையாது. அவங்க பொருளை எழுதி வச்சா தான் உண்டு. இங்கே பயன்பாட்டிலே நிறைய இடத்துல உண்டு. அப்போ திருஞான சம்பந்தர் கேட்கும்போது தான் இல்லை நீ என்ன பண்ணுறன்னு பார்க்கலாம். என்ன பண்ணுறன்னு நீ என்ன பார்க்கறது, காசை கொடு, வேறு வழி இல்லை. இந்த உலகத்தில் பிறந்தா தான் உன்ன மாதிரி ஸ்ட்ராங்காக என்னால். நாங்கள் எது கடவுளுக்கு பேர் என்ன, பின்னமிலான் எங்கள் பிரான். எதுக்கு நீங்கள் யார் எது பண்ணாலும் நன்னினார்க்கு நல்லன் நலமிலன் நன்னார்க்கு சலமிலன் பேர் சங்கரன் போட்டு அடித்தார்ல திருவருட் பயனில். அவருக்கு பேர் எந்த மாதிரி அசைவும் கிடையாது கடவுளுக்கு. இவன் நல்லவன் கேட்டவன்லாம். ஆனால் நல்லவன் கெட்டவன் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதையும் அவர் எழுதுகிறார் அதில் திருவருட் பயனில். அப்போ சலமிலன் சங்கரன். அவனுக்கு நீங்கள் சஞ்சலம் உள்ளவர்கள் மனிதர்கள். அவன் சலம் இல்லாத, கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்க மாட்டான். உன்ன மாதிரி நாங்கள் இல்லை. மனிதனாக பிறந்துட்டா அப்பனுக்கு பார்க்கணும், ஆத்தாளுக்கு பார்க்கணும், பிள்ளைக்கு பார்க்கணும், பொண்டாட்டிக்கு பார்க்கணும். யாருக்கு பார்க்குறங்கிறது நீ எடுத்துக்கோ. ஆனால் பார்த்தா அவனை யாருக்காவது அசைஞ்சு கொடுக்கணும். ஒரு ஆளுக்காவது அசைஞ்சு கொடுக்கணும். நீ யாருக்குமே அசைஞ்சு கொடுக்காமல் நிலை உலகத்தில் வாழ முடியாது, டிக்கெட்டை கொடுத்துருவோம். அப்படி தான் வந்து திருஞான சம்பந்தர் அசைகிறார். இன்னும் என்னையா இந்த இடத்துக்கு கொண்டாந்து நிறுத்துறன்னு கடவுளை திருப்பி கேட்குறார். அப்போ தான் கடவுள் என்ன பண்ணுறாரு, வேறு வழி கிடையாது, உனக்கு டெஸ்ட் வச்சிட்டேன் தம்பி, இவ்வளோ நாளாக நீ இருந்த, இதுக்கு மேலே நான் உனக்கு என்ன பண்ணுறதுங்கிறது இன்றைக்கி நீ முடிவெடு. வேறு வழியே இல்லை. கேட்டார். அவர் பார்த்தாரு, இந்த அங்கே வச்சுக்கிறான், அவன் தம்பி கொடுப்பான் எடுத்துன்னு போன்றார். யார் தம்பியை? பூதகத்துக்கிட்ட கொடுக்குறார். பூதங்கள் தான் அவருக்கு காசை கொண்டாந்து எங்கே வைக்குதே, கோயிலில் வைக்குது. ஏன் இந்த வரலாறு இப்படி வருது, ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா,
நீங்கள் எடுக்கிற ஸ்டாண்டை வந்து கடவுள் வந்து அப்பப்போ கேட்குறார், நீங்கள் என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்கிற? இந்த ஸ்டாண்டு தான் திருஞான சம்பந்தருடைய தூய்மை. நான் ஏற்றுக்கிறேன் நீ கொடுக்குற தண்டனையை, ஆனால் நான் வாக்கு தவறனவனா ஆகக்கூடாது. இவ்வளோ பெரிய விஷயம் அது. அதனால் நீங்கள் இந்த அருளாளர்கள்லாம் சும்மா இல்லை, தமிழில் ஒரு அருளாளரையும் நீங்கள் குறை சொல்ல முடியாது. ஆனால் சமஸ்கிருதவாணர்களோ அல்லது அத்வைதிகளோ ஒரு வார்த்தையில யாராவது நின்று பேசியிருப்பாங்களா பாரு, பொய்யே பேசுறது. இங்கே வாக்கு சுத்தத்தை அந்த வரலாறு, அதனால தான் பாம்பன் சாமி வரலாறுல பொய் சொன்னார்னா எனக்கு கோபம் வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசியிருக்கார், மாணிக்க வாசகர், பொய்க்கு இங்கு விச்சு கேடு ஆகாது என்று என்னை வைத்தாய் அப்படிங்கிறார். அப்போ பொய்க்கு விதை அழியக்கூடாதுன்னு என்னை வச்சிருக்கிறான் கடவுள்னு மாணிக்க வாசகர் சொல்கிறார். அப்போ பொய்னா என்ன அப்படிங்கிறது பாம்பன் சாமி வரலாறுல வருது. ரொம்ப நுட்பமாக வருது அது, அந்த வரலாறு. அது வந்து எல்லாராலையும் விமர்சிக்க முடியாது. ஏன்னா கடவுள் அப்படிங்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே இந்த வாக்கு தூய்மை அப்படிங்கிறது செயலோடு சேர்ந்தது. அந்த செயலோடு சேர்ந்த விஷயம் ஒவ்வொரு உலக அனுபவம் போல கடவுளை வைத்துக்கொண்டு ஒரு இடம் சார்ந்த அனுபவமாக கடவுள் அனுபவமும் அமையும். இதை உண்மை விளக்கம் மோனந்த மாமுனிவரில் தெளிவாக சொல்லுது. அதை புரிஞ்சிக்கிறதுல நிறைய பேருக்கு சிரமம் இருக்குது. ஏன்னா உண்மை விளக்கம் வந்து ஒரு பெரிய ஜெஜாண்டிக்கான நூல். அதை வந்து நீங்கள் வந்து அதை அனுபவிக்கிறேன்னா சைவ சித்தாந்தத்தை கட்டமைக்கிறதே அதுதான். அதாவது முப்பொருள் உண்மை மட்டும் இல்லை, அதுக்குள்ளே இருக்கிற அனைத்து இயக்கத்தையும் அதுதான் கட்டம் போட்டு காட்டுது. அதுக்கு முன்னாடி நடராஜரை வச்சியோ மற்றதெல்லாம் இணைச்சிலாம் மற்ற நூல்லாம் வந்து அவ்வளோ தெளிவாக ஒரு கட்டம் கட்டாது. சைவ சித்தாந்தத்தை கட்டம் காட்டினது வந்து உண்மை விளக்கம். ஆனால் அதை நம்ம வந்து வெறும் கட்டளை நூல் மாதிரி படிக்கிறோம். அது ஒரு விரிவான நூல். அது எதுக்கு இதை சொல்ல வந்தோம் அப்படின்னா, இந்த உண்மை விளக்கத்தினுடைய பின்னணியில் சைவ சித்தாந்தத்தை விரிவாக செய்தமைக்கிறவர் பாம்பன் சுவாமி. அதுதான் அவர் வந்து ஒரு ஞான சூரியன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து சூரியன்னா என்ன பண்ணோம் உங்களுக்கு தெரியும். சூரியன் என்ன பண்ணோம்? இருளை அகற்றும். அப்புறம் சூரியன் அதுக்குள்ளே இருக்கிற உலகத்தை காட்டுற மாதிரி ஒன்று வச்சுருக்கோம். அதனுடைய கதிரிலேருந்து தானே ஏழை பார்க்குறீங்க. சூரிய ஒளியிலிருந்து தானே உலகத்தில் இருக்கிற அத்தனை பொருளையும் நீங்கள் தாவரங்கள்லாம் வந்து சேமித்து கொடுக்குது. இது வந்து நம்ம ஜெனட்டிக்ஸ் ப்ரொஃபஸர் ஒருத்தர் வந்திருக்கார். இப்போ கார்பன் டை ஆக்சைடு உங்களுக்கு வேணும், அதை சேர்த்து கொடுக்குறது யார்? கார்பன் டை ஆக்சைடா? நெல். அப்போ உங்களுக்கு வேணுங்கிறத சூரிய ஒளியிலேருந்து சேர்த்து கொடுக்குற தாவரங்கள் இருக்குல்ல. அப்போ இந்த டெக்னாலஜியை நீங்கள் எப்படி புரிஞ்சுப்பீங்க? அந்த அதுக்குள்ளே இருந்து உங்களுக்கு எல்லாருக்கும், அதாவது உள்ளடங்கி இருப்பதை விரிவாக வழங்குவது, உள்ளடங்கி இருப்பதை விரிவாக வழங்குவது, இதுதான் ஞானசூரியனோட வேலை. அதனால் சைவ சித்தாந்தத்தில் நீங்கள் எங்கே இண்டிடுக்குள்ளே என்ன மாதிரி சிக்கல் வந்தாலும் அவ்வளவு பெரிய ஒரு என்னது அது இந்த தத்துவ அல்லது அறிவு உலகத்தினுடைய அகண்டத்துக்கெல்லாம் நீங்கள் போய் பதில் எடுத்துக்கலாம். அது உங்கள் சாமர்த்தியம். ஏன்னா அவர் கொஞ்சம் அதை ரொம்ப செறிவாக சில விஷயங்களை சொல்லியிருப்பார். அது கொஞ்சம் நீங்கள் கவனம் எடுத்து தான் பண்ணணும். அதிலெல்லாம் ஒன்றும் சிக்கல் இல்லை. இருந்தாலும் ஒன்றும் தேவையில்ல, மக்கள் பழக்கத்தில் இருக்கிற சண்முக கவசத்தை படிச்சுட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உண்மையாக இருக்க முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அதுக்குள்ளே வாய்ப்பு தாராளமாக உண்டு. அதே மாதிரி நான் வழக்கம் போல் சொல்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. வறுமையில் செம்மைன்னு ஒன்று இருக்குது. வறுமையில் செம்மைனா என்ன? வறுமையில் செம்மைனா என்ன? நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க அதெல்லாம். இருந்தாலும் தலையாட்டுறீங்க, என்ன பண்ணுறது? அது கிடையாது. செயல் குறை வருகிற காலத்தில் செய்வது. செயல் குறை வரும், முடியாதுன்னு ஒன்று வரும். அப்போ முடியும்னு முயற்சி பண்ணணும். அது எதுவாக இருந்தாலும் சரி, அது வந்துட்டு நீங்கள் இதுக்குள்ளே இருந்து பாருங்கள், உங்களுக்கான வளர்ச்சி தெரியும். அப்படி இல்லைன்னா அதுக்கான வாய்ப்பு உங்களை நழுவ செய்யும். அவ்வளோதான். நழுவி அப்புறம் பார்த்துக்கலான்னு போகும். நீங்கள் முடிஞ்சு பாருங்களேன். இந்த வேலை இன்றைக்கி நேரங்க சும்மா தான் இருக்குது, சரி நாளைக்கு தான் டைம் இருக்குதுன்னு விட்டுட்டு பாருங்கள், அப்போ தெரியும்.
முடிஞ்ச வரைக்கும் நம்ம நவுந்து இன்றைக்கே செய்வோம்னு பாருங்கள். நாளைக்கு உங்களுக்கு அது ஒரு வாய்ப்பை மாற்றும். அதனால் அந்த வாய்ப்பு தான் இந்த அருளாளர்கள் கற்றுக் கொடுக்குறது. அதுக்கு தான் அவங்க துணையாக இருப்பாங்க. அவங்க துணையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல அவர் சொன்ன மாதிரி அறிவு உலகத்தினுடைய வைப்ரேஷன்றது தான் ஞானபானு, வேறு ஒன்றும் இல்லை. ஒரு அறிவு உலகத்தினுடைய வைப்ரேஷனை நீங்கள் எங்கே அனுபவிக்கிறீங்கன்னா அதான் ஞான சூரியன். அதனால் பாம்பன் சாமி மிக அற்புதமானவர், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இவர் சொன்ன அத்திவிதத்தை இந்த மாதிரி சண்டை போடுறதுக்கு படிப்பு உலகம் நிறைய வாய்ப்பு தந்திருக்கிறது. அதுக்காக ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் எழுதுகிறாங்க அத்வைதிகள். நீங்கள்லாம் அதெல்லாம் படிக்கக்கூட உங்களுக்கு நேரம் இருக்காது. அதனால் அதுக்கு பேர் என்ன தெரியுமா? இங்கிலீஷில் மோனிசம்னு நீங்கள் சங்கராத்வைதத்தை எழுதக்கூடாது. சங்கராத்வைதத்தை எழுதும்போது நான் டியூவலிசம் அப்படின்னு எழுதணும். இருமை இன்மை கொள்கை, அதுவும் தப்பு. இரண்டு அண்மைன்னு நாம் எழுதுறது அது வேறு நுட்பம் தமிழில். நன்டியூவலிசம் அப்படின்னு எழுதணும். அதை மோனிசம் எழுதினாலே அடிப்பான். நாம் மாயாவாதங்கிற பேரில் அவங்கள எழுதியிருப்போம், அதுவும் தப்பும்பாங்க. இந்த சங்கராத்வைதத்தை நீங்கள் புரிஞ்சிக்கணுன்றதுக்காக டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியம் இங்கிலீஷில் கொடுத்த ஒரு கட்டுரையை தமிழில் மொழிபெயர்த்து, நீங்களாம் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க, சங்கர கிருபான்னு ஒரு நூல் இதழ் பார்த்துருப்பீங்களா? ஒரு காலத்தில் சான்ஸ்கிரிட் ப்ரொஃபஸர் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் நடத்தின ஒரு இதழ் சங்கர கிருபா. அதிலிருந்து சங்கரர் காலம் அன்றைக்கி எழுதுனதை தப்பு ரைட்டுன்னு சொல்லி சங்கரருடைய காலம் எப்போன்னு தெளிவாக அவங்க எழுதுனது. அதுக்கப்புறம் அவர் சார்ந்த கட்டுரை இதெல்லாம் தொகுத்து மாயாவாதம் அல்லது சங்கரருடைய அத்வைதம் அப்படிங்கிற பேரில் நம்ம சைவ சித்தாந்த பெருமன்றத்தில் ஏற்கனவே கொஞ்சமாக வெளியிட்டு இப்போ தெளிவாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த பெரியோர் செய்த பிழைங்கிற தலைப்புங்கிற ஒரு நூல் போட்டிருக்கார். அவருக்கு பேர் என்ன தெரியுமா? சோமசுந்தரனாருக்கு நக்கீரன் வழியடிமை. இப்போ பாம்பன் சுவாமி அவர் ஒரு சோமசுந்தரர் சொன்னார் இல்லை நம்ம சார் பேசும்போது, முருகவேல் அவர் பாம்பன் சாமி காலத்தில் பாம்பன் சாமிக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்து பாம்பன் சாமி அவர் சமாதி காலத்தில் போனதாகவும் அடுத்த வரலாறு இருக்குது. ராமலிங்க அடிகளாருக்கு ஆதரவாகவும் அவர் எழுதியிருக்கிறார். யார்? சோமசுந்தர நாயகர். அவரும் வைதிக சைவ சித்தாந்தம் பேசினவர் தான். அதுக்கும் முன்னாடி செந்தில்நாத ஐயரும் வைதிக சைவ சித்தாந்தம் தான். இவங்க எல்லாருமே சுத்தாத்வைதம் தான் சொன்னாங்க. அதுக்கும் முன்னாடி நீலகண்ட சிவாச்சாரியாரில் தான் நமக்கு இது ஆரம்பிக்குது. நீலகண்ட பாஷ்யத்தில் ஆரம்பிக்குது. இந்த சுத்தம் அப்படிங்கிறதுக்கு பனித்துளி போல அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கமும் சொல்லுவாங்க. இப்போ பிரச்சனை என்னத்துக்காக வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏகமேவாத்விதியம்ங்கிற அந்த எழுத்துக்கு என்னென்ன இலக்கணம் எழுதுனாங்க அப்படிங்கிறது தான் பிரச்சனை. இப்போ நமக்கு என்ன வரலாறு, மொழிக்கு அதனுடைய இலக்கணத்துக்கு என்ன வரலாறு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு துவைதம்னு ஒரு சொல் இருக்குது. முதல்ல ஏக்கம் அப்படின்னா ஒன்றுன்னு இருக்குது, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ நல்லா கேட்டுங்க, தமிழில் ஒன்று என்றால் என்ன, ஒருமை என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? ஒன்றுனா என்ன, ஒருமைனா என்ன? ரெண்டும் ஒன்று கிடையாது. ஒன்றுங்கிறதுல ஒன்று தான் இருக்கும், ஒருமைங்கிறதுல ரெண்டு இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்கலாம். அது மாதிரி நாங்கள் உங்களுக்கு சொல்ல வச்சுக்கிட்டு விளையாட்டு காட்டுறதுக்கு வரல, அதுக்கு உதாரணத்தை சொல்லி புரிய வைக்க வரணும், அவ்வளோதான் விஷயம். அந்த சொல் விளையாட்டில் மட்டுமே உலகத்தை இப்போ நீங்கள் வச்சுக்கலேன். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன்னே, ஆணவம் என்ன பண்ணணும்னு ஒரு கேள்வி கேட்போம் நாங்கள். அதுக்கு ஒன்று ஆவாரக சக்தியால் மறைக்கும், அதோ நியாமக சக்தியால் கீழ் நோக்கி செலுத்தும் அப்படின்பா. அது என்ன அதோ நியமிக சக்தி? நீ ஒரு பேர் கொடுத்துட்டா அப்படி ஒரு சக்தி இருக்குமா? வார்த்தையை சொல்லிடுறீங்க, அவ்வளோதான். அது எப்படின்னு சொல்லுங்க, அதெல்லாம் தெரியாது. அதுக்கு ஒரு வார்த்தையை போடுவோம். ஏங்க மறைக்குதுன்னா எப்படி மறைக்குதுன்னு சொல்லுங்க. ஆவார சக்தியால் மறைக்கணும், ஆவார சக்தினா என்ன? அப்புறம் என்ன இது மாதிரிலாம் கேள்வி கேட்குற நீ? அதான் ஆவார சக்தியா? ஏங்க சான்ஸ்கிரிட்டில் சொல்லிட்டா நாங்கள் ஒத்துக்கணுமா? மறைக்கிறதுங்கிறது வேலை, அது மறைக்கிறது எப்படி அதை சொல்லு. அப்படி சொன்னாதான் உங்களுக்கு
பொருள் விளக்குகிற முறையில் நீங்கள் வெற்றி பெற முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு தான் அர்த்தம். அது எப்படி நான் ஏற்றுக்கிறது? நீங்கள் ஒரு வார்த்தையை போட்டு சொல்லிட்டா நான் எப்படி ஏற்றுக்கிறது? இப்போ எக்ஸ்ரேன்னு சொல்கிறோம், ஆனால் அது ஒரு படம் எடுத்து கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி எடுத்து கொடுங்க. அப்போது நீங்கள் அதுக்கு தான் வந்து ஒரு தத்துவத்தை எழுதும்பொழுது இந்தியாவில் மட்டும் இப்படி ஒரு மோசடி இருக்குது. இந்தியாவில் மட்டும் வார்த்தையை போட்டு தத்துவம் எழுதுறது. அதனால தான் தெளிவான கருத்து முதல்வாதை அதுக்கு பேர். அதனால் வார்த்தை முக்கியம் இல்லை, அதுதான் புரிய வைக்கிறதுக்கு பொருள் அல்லது உதாரணம் அல்லது மேற்கோள் தெளிவாக இருக்கணும். இப்போ இப்படி வச்சிங்களேன், இப்போ நான் வெளியே போகிறேன், நல்ல வெயில் காலம், வெளியில் வந்து ஒரு தண்ணி தெரியுது, நான் போய் தண்ணியை மொண்டா தண்ணி எடுக்க முடியல, அதுக்கு பேர்னா அது தண்ணியா இல்லையா? உங்களுக்கு நீங்கள் இப்போ வந்து நீங்களாம் அறிவாளி சங்கரரை விட ஏறக்குறைய அப்படி ஒரு பட்டம் நீங்கள் வாங்கின்னு போகிறீங்க. இப்போ தண்ணியா இல்லையா? அது தண்ணி மாதிரி பாரு, அவர் இலக்கண விளக்கத்தோடு போகிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, அது தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது, இல்லை இல்லை அதை என்னன்னு சொல்கிறது, இன்மை பொருள்னு சொல்லுவியா, அண்மை பொருள்னு சொல்லுவியா, மறுதலை பொருள்னு சொல்லுவியா? இதுதான் அந்த கேள்வி. இப்போ அவர் கேட்டார்ல, அதான் அதுக்கு கேள்வி. இப்போ இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்குறப்ப சங்கரர் உண்மையிலே என்ன சொன்னார்னா, சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போனார். அந்நீர் வச்ச நீ ஏமா அப்படின்னாரு. அவர் உண்மையில் அவர் அதான் சொன்னார், சொல்ல முடியாதுன்னு தான் சொன்னார். பார்க்கப்பட்டதனால் தண்ணீர், முகக்கும் போது வராததனால் இல்லை, அது தண்ணீரா இல்லையானா சொல்ல முடியாது போ அப்படின்னாரு. தெரியலையா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை. நாம் என்ன சொல்கிறோன்னா, அது காணல் நீர்னு பேர் வச்சோம் தமிழில், அது வந்து தண்ணி இல்லை, ஆனால் இது அதாவது தண்ணி இல்லையே தவிர இது ஒன்று வேற அப்படின்னு தான் நாம் சொன்னோம். நீ தண்ணியை வச்சுக்கிட்டே அதில் ஏன் உருளுவ? புரியுதா உங்களுக்கு? கேட்குற கேள்வி அதில் தான் அவர் கேட்குறார். அதனால தான் அந்த அத்துவிதம்ங்கிற சொல்லை வச்சுக்கிட்டு விளக்கிறதுல நிறைய பிரச்சனை வருது. ரெண்டு பொருள், பார்க்கப்பட்டது மறுக்கப்பட்டது. பார்க்கப்பட்டது பாம்பு, மறுக்கப்பட்டதும் பாம்பு. அப்போ உண்மை எது? கயிறுன்னு முடிவுக்கு வரோம். இப்போ பாம்பு உண்மையா பொய்யாங்கிறது தான் பிரச்சனை. பாம்பு உண்மையா பொய்யா? அந்த இடத்துல இல்லை, அது வேற இடத்துல இருக்குது இல்லை, அப்போ அது உண்மையா பொய்யா? அதுதான் ராமானுஜர். இப்போ ரெண்டா ஒன்னான்னு கேள்வி வருதா இல்லையான்னு கேட்டால், இந்த நீ கேள்வி அது மேலே வச்சதே தப்பு. எது மேலே? பாம்பு கயிறு மேலே வச்சதே தப்பு. அப்போ ரெண்டா ஒன்னான்னு நீ அது மேலே வச்சதே தப்பு. அப்போ கேள்வியை கேட்கக்கூடாத இடத்துல கேட்கறது. கவுண்டர் பண்ணி செந்தில் அடிக்கிற மாதிரி அடிக்க முடியுமா? எதுக்குடா என்ன அந்த கேள்வியை கேட்ட அப்படின்னு அடிக்கிறான்ல, அது மாதிரி நம்ம அடிக்க முடியாது இல்லை. கேட்கக்கூடாத கேள்வியை ஏன் நீ கேட்ப அந்த இடத்துல? அதான் கேட்க வச்சுட்டு கதையை மாற்றுறது. இப்போ நீ நிறைய என்ன நடக்குன்னா, நம்ம சண்டை போடுவோம், போய் சண்டை போட்டால் நாம் உண்மைக்கு தான் சண்டை போடுவோம். இந்த சண்டை போட்ட பிறகு திசை மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுவான், சண்டைக்கான காரணத்தை விட்டுட்டு நீங்கள் பண்ண தப்பை எடுத்து தூக்கி உள்ளே போடுவான். இப்போ பஸ் ஸ்டாண்டு காட்டுறது தப்புன்னு ஒரு கேள்வி கேட்போம். அந்த குழியை வந்து மண்ணு மூடிட்டான் இருப்பு நம்ம இளங்கோ, மூடிட்ட பிறகு பஸ் ஸ்டாண்டு பிரச்சனையாக இருக்காது, மூடனத்தான் பிரச்சனையாக இருக்கும். அந்த மாதிரி சங்கராச்சாரியார் வந்து அந்த கேள்வியை மாற்றுறார். கேள்வி கேட்க வேண்டிய இடத்த விட்டுட்டு கேட்க வேண்டிய கேள்வியை உங்களுக்கு போட்டு வேறு மாதிரி போட்டு அதை வந்து திசை திருப்புறது. அப்போ பொருள் வந்து ஏன் அப்படி ஒரு விஷயம் வருது? ஏன் திருஞான சம்பந்தர் சொன்ன பிறகு சங்கரர் சும்மா இல்லை? ஏன் திருஞான சம்பந்தர் அப்போல்லாம் வந்து தமிழர் தான், யார் சங்கராச்சாரியார் வந்து தமிழர் தான். சங்கராச்சாரியார் காலத்தில் தமிழ்நாட்டில் அவர் கேரளாலாம் எதுவாக இருந்தது, தமிழ்நாடு தானே அது. அப்போ அவருக்கு தமிழ் வீட்டுல பிறந்து ஐயர் வீட்டு பிள்ளை, அவ்வளோதானே தமிழ்நாட்டில். அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு ஆளே அங்கே பிறக்கலன்னு சொல்லுவீங்களா? அது எனக்கு தெரியாது. இல்லை அவர் தேவலோகத்துலேருந்து வந்தாரான்னு சொல்லுவீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்து அப்போ வந்து அவர் தமிழ் தெரியும். ஏன் திருஞான சம்பந்தரை பர்டிகுலராக அவர் படிக்கலை? ஏன் வந்து வேதத்தை மட்டும் தூக்கி பிடிக்கிறார் அப்படின்னு கேட்டால், அப்போ ஒரு அரசியலாவது இல்லை, அது ஒரு மக்கள் விஷயமா கிடையாது இல்லை. இப்போ 7ஆம் நூற்றாண்டில் திருஞான சம்பந்தர் வந்து பாடிட்ட பிறகு ஒரு மக்கள் மயமாக இருக்குது பக்தி.
அப்போ சங்கராச்சாரியார் வந்து வாலண்டியாக வேதத்தை மட்டும் வச்சுக்கிட்டு தமிழை புறக்கணிச்சிட்டு பேசுகிறாருன்னா அது அரசியல் தானே அது. அப்புறம் எப்படி நீங்கள் ஒரு வரலாறுல சேர்ப்பீங்க அவரை? வரலாறுல அவருக்கு அரசியலை கொடுக்கறதுக்கே வாய்ப்பு இல்லையா? அப்போ ஒரு அதிகார வர்க்கமாக தானே அவர் வராரு. அப்போ திட்டமிட்ட ஏற்பாடு தானே அது. அப்போ திட்டமிட்ட ஏற்பாடில் எப்படி உண்மையை பேசுவான்? அவங்க அவர் திராவிட சிசன் யாரை அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஐரூட்டு பிள்ளைய போய் அது திராவிட சிசன் சொல்கிறாரு என்ன அர்த்தம்? நீங்கள் அசிங்கமாக ஊரில் திட்டுற மாதிரி திட்டுறாருல்ல அவர். ஊரில் அப்படி தானே கேட்பான். அப்போ வந்து நீ வந்து இந்த மாதிரி வந்து பேசுகிறேன்னா அப்போ நீ வந்து எவ்வளோ பெரிய வங்கிரமான ஆள். அப்போ எங்கள் திருஞான சம்பந்தருடைய அவர் தெரியும் நாங்கள் இவர் ஐரூட்டு பிள்ளை தான் நாங்களாம் வச்சுருக்கிறோம். நீ என்ன இவர் என்ன கோத்துறோம்? சங்கராச்சாரியர்னா கோத்துறோம் என்ன சார்? யாருக்கும் அது தெரிய மாட்டேங்குது. கவுண்டின்னியே கோத்திரத்தில் பிறந்த புள்ளன்னு தெளிவாக சொல்கிறாரு. அவர் தெரியும் எவிடன்ஸோட கையில் கொடுக்குறாரு. வீட்டை வேறு இன்ன வரைக்கும் வச்சுருக்கிறோம். நம்ம சங்கர மடத்தில் கொடுத்தேன். நமக்கு வேறு பெரிய சொத்து சேர்த்து வச்சுக்கின்னுக்கிறோம். வேறு ஏன்னா சீர்காழியில் இருக்கிற திருஞான சம்பந்தர் வீடு சங்கர மடத்தின் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்புறம் அவங்க பார்த்து கொடுக்கலாம். யார் பார்த்து கொடுக்குறது? திராவிட சிசு குழந்தை. அப்புறம் அவங்களாவது வளர்க்க வேணாமா? அப்போ இந்த வரலாறுலாம் தான் உங்களுக்கு வந்து அந்த 1 2ங்கிறத பற்றி புரிஞ்சிக்க வைக்குது. நான் ஒரு சொற்பொழி படியிருக்கிறேன் சாதுசாமி மடத்தில். இந்த சங்கரர், ராமானுஜர், மத்துவர் 3 பேருமே அரசியல். 3 பேருமே மக்கள் பேதத்தை தெளிவுபடுத்தினவங்க வேறு வேறு வழியில். சங்கராச்சாரியார் பிராமணனை தவிர பிரம்மஞானம் கிடையாதுன்னு தெளிவாக எழுதினார். அதுக்கப்புறம் 2 ஆக்கினார் ராமானுஜர். அதுக்கப்புறம் 3 ஆக்கினார் மத்துவர். மத்துவர் ரொம்ப டெக்னிக்காக பண்ணுறார். ஜாதியை கொண்டாடாமல் பண்பு பேதன்னு போடுறார். இவனுக்கு இந்த பண்பு தான் அப்படின்னு போடுறார். அப்போ எவ்வளோ தெளிவாக கேட்டகரைஸ் பண்ணி உங்களை கீழே மேலே மாற்றுறாங்க பாருங்கள். இந்த கீழே மேலே மாற்றுற வேலை தான் இது நடந்தது. இந்த சூத்திரம், இந்த பிரம்மசூத்திர பாஷ்யம் முழுக்க இந்த 3 பேருமே அதான் பண்ணாங்க. ஆனால் தமிழில் எழுதின சிவஞான முனிவர் அதுக்குள்ளே சிக்கிக்கல. ஆனால் வந்து அவர் எழுதின முறையில் நமக்கு நிறைய மாறுபாடு இருக்குது, முரண்பாடு இருக்குது. ஆனாலும் மெய்கண்டாருடைய நேர்நிலையை அவர் ஒன்றும் கொண்டு வரல. யார்? சிவஞான முனிவர். சிவஞான முனிவர் பாலிட்டிக்ஸு பாதகமாக போகக்கூடாதுன்னு கொஞ்சம் வேலை பார்க்குறார், அவ்வளோதான். அப்போ இருந்த பாலிட்டிக்ஸ் ரொம்ப படுபாதகமாக போகிற நிலைமையில் இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் காப்பாற்றி கொடுக்குறாரு. அதோட சரி அவர் வேலை. ஆனால் அவர் வந்து ரொம்ப கிளவராக அந்த தத்துவத்தெல்லாம் வந்து தெளிவுபடுத்தலை. எது? மெய்கண்டார் சொன்னதையே பண்ணலை. மெய்கண்டார் சொன்னது கொஞ்சம் முன்னாடி யார் திருக்கலிட்டுப்படியார் சொன்ன மாதிரிலாம் அவர் சொல்லலை. அதுக்கப்புறம் பின்னாடி உமாபதி சிவன் திருவருட்பயனில் சொன்ன மாதிரிலாம் சொல்லலை. சிவஞான மாபாடியத்தை வேறு கண்ணோட்டத்தில் அவர் எழுதுகிறார். இருந்தாலும் அதையும் மூடி வச்சிட்டாங்க தெரியுமா? அதை ராத்திரியோட ராத்திரி அப்போ எழுதிட்டு வந்து தான் வெளியிடுறாங்க. அதையும் வெளியே வராமல் தான் மூடினாங்க. அப்போது எவ்வளோ பெரிய சிக்கல் இந்த தமிழில் விவாதம் பண்ணதுக்கே வருது பாருங்க. ஏன் தமிழில் விவாதம் பண்ணால் பிரச்சனை? சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன் தமிழில் விவாதம் பண்ணால் பிரச்சனை? மக்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்குவான். அது பெரிய படுபாதகத்தை விளைய வச்சிடும் மக்கள் கடைசி வரைக்கும். அதனால தான் வந்து திருவொற்றியூரில் அந்த முதலியார், அவர் பேர் என்ன, அந்த கோயில் கட்டி கொடுத்தார். அவர் வேதத்தை தமிழில் மொழிபெயர்க்க காசு கொடுத்தாருன்னு அவரை தொத்தி அடிக்கிறாங்க. தியாகராஜர் அதுக்குள்ளே போய் தான் அவர் தப்பிக்கிறார். திருவொற்றியூரில் நடந்தது அது. அப்போ நீங்கள் வந்து இப்படி இருந்த காலத்தில் இந்த வார்த்தை அத்விதம்ங்கிறது மிகப்பெரிய அரசியல். அதை நீங்கள் ஏதோ வந்து ஒரு பெரிய என்னது அது, அதை கண்டிப்பாக அதுக்குள்ளே நீங்கள் பொருள் மாறாமல் படிக்கணுங்கிற அதுக்கும் பொருளுக்குன்னு ஏன்பா உலகத்தில் எந்த ஒன்றும் கிடையாது. என்னது? உலகத்தில் எந்த ஒன்றும் கிடையாது. அது ஞாபகம் வச்சுங்க முதல்ல. இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல, கேட்குறதுனா என்ன? கேட்டல்னா என்ன? இன்னும் எல்லாம் மிரள்றீங்க. நான் பேசினா தான் நீங்கள் கேட்க முடியும். அப்போ கேட்டல்னு ஒன்று தனியாக கிடையாதுல்ல. அப்போ நான் என்ன புள்ள இல்லைன்னா அப்போ இல்லை, கணவன்னா நான் மனைவி இல்லைன்னா கணவன் இல்லை. அப்போ ஒன்று இன்னொன்று இல்லாமல் இல்லை. அந்த ஒன்று இன்னொன்று இல்லாமல் இல்லைங்கிற உலக நடவடிக்கை, அந்த இயக்கத்தினுடைய அந்த உறவை வந்து தொடக்கத்திலேயே நாம் பேசியிருக்கிறோம். அது நீ பேசுனதுக்கு இதாண்டா பொருள்னா அதையும் ஒத்துக்க மாட்டேங்கிறான். அப்போ அவன் திருந்தவே மாட்டான் தானே அர்த்தம். நீ சொன்னதுக்கே இதான் பொருள்னு திருஞான சம்பந்தர் சொல்கிறாருல்ல. தானாய் வேறாய் உடனானான் இடம் வீழி மேலன்னு எங்கே சொல்கிறாரு?
1 மாதம் சாப்பிட்டுட்டு இருந்துட்டே சொல்கிறாரு, அப்படியும் கேட்கல. இதில் வேடிக்கை என்னன்னா, திருவெய்மலையில் போகும்போதே திருஞான சம்பந்தரை கொடை பிடிச்சி கூட்டும் போகிறாங்க அகரகாரத்துக்கு. பெருமான் பார்க்குறான், நீ என்ன நான் வந்து உன்னை கூப்பிட்டாக்கா நீ இன்னமும் அகரகாரத்தில் போய் பூந்துட்ட, வச்சு செய்கிற இருன்னார். யார்? சிவபெருமான். அவர் உள்ளே போய் சாப்பிட்டுக்கிட்டு மழை பெய்யறதுக்கு பாட்டு போய், ஆமாம் இருக்கிறவன் எவனும் நல்லாவும் கிடையாது, நான் எதுக்கு மழையை பெய்ய எப்போன்னு கேட்குறாரு கடவுள். ஒன்றா காசு கொடுக்குறேன், சாப்பாடு வாங்கி போட்டு போன்றாரு. சரி, இவர் சாப்பாடு வாங்கி போட்டால் காசு சரியாக வரல. இவ்வளோ பெரிய பிரச்சனையை கடவுள் கொடுத்தோம், கொஞ்சம் முக்கி முனறி சமாளித்து வேதத்தை இப்படி பாருங்கன்னு வேற எழுதி கொடுக்குறாரு. அதான் சிக்கல். இப்போ சிக்கலே வந்து திருஞான சம்பந்தர் எழுதி கொடுத்து வேதத்துலேயும் இதை படிங்கடான்னு எழுதி கொடுத்தாருப்பார். அங்கே அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இவர் சொன்னார்ப்பார். வேதத்துக்கு நாங்கள் விளக்கம் சொன்னோன்னு எழுதினா இருப்பார் ஐயா. இப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்கே வருதுன்னா, அதில் இதை பார்த்துங்க அப்படின்னு இருப்பார். அதுதான் தப்பாச்சு. இப்போ இல்லைன்னா நீங்கள் தனியாகவே ரோடு போட்டிருப்பீங்க. காரைக்காலமே தனி ரோடு தானே போட்டு கொடுத்தாங்க. அவங்க எந்த ரோடு போட்டு கொடுத்தாங்க? அவங்க போட்டு கொடுத்த தனி ரோடு தானே. இந்த சிக்கல் இந்த சின்ன இன்னும் வடிவல் சின்ன புள்ளத்தனமாக பெரிய புள்ள பண்ணிடுது. பெரிய புள்ளனா மூத்த புள்ள திருஞான சம்பந்தர் தானே. அது என்ன பண்ணுதுன்னா, இந்த இப்போ வடமொழிக்காரங்கெல்லாம் சேர்த்து வைக்கலான்னு ஆசைப்பட்டுடுது. இன்ன வரைக்கும் நடக்கலை. பாம்பன் சாமி வரைக்கும் நடக்கலை. ஆனால் நம்ம இன்னும் பெருந்தன்மையாக தான் வைதிக சைவ சித்தாந்தம் சொல்லி நோக்காந்துக்கிறோம். யார் இல்லைன்னது? ஆமாம், ஒன்றும் இல்லைன்னு சொல்லலை, வானான்னு சொல்லலை. வாங்க எல்லோரும் சேர்ந்து சாமியை அனுபவிப்போம், அவ்வளோதான். ஆனால் நான் மேலே ஏறி தான் உக்காந்துப்பேன், நீ தான் தூக்கணும்னா தப்பு இல்லை. அதுதான் நம்ம மறுபடியும் அந்த புரிதலுக்கு தான் இப்போ நம்ம அந்த அத்துவிதத்தை பேசுகிறோம், எல்லாத்தையும் பேசுகிறோம். இல்லைன்னா நம்ம ஏன் வேதத்திலிருந்து மறுபடியும் முக்கின்னு ஏன் பேசணும்? எடுத்து நேராக அனுபவிக்கிறதுக்கு ஆளாக இல்லை தாய்மானவர்களையா நான் இல்லை வந்து நமக்கு பாம்பன் சாமி மட்டும் என்ன அவரும் கொடுக்கலையா என்ன சண்முகவசத்தோடு நிறுத்திட்டு போகலாமே, மற்றெல்லாம் தூக்கி இப்போ நம்ம படிக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லையே. எங்கெல்லாம் உங்களுக்கு அறிவு பிரச்சனை வந்து குத்துதோ அதுக்கு பதிலை தருகிறேன் என்று பாம்பன் சுவாமிகள் கடவுளால் ஆட்கொள்ளப்பட்டார். அதுதான் ஞானபானு. நன்றி.